மக்கள் நல்வாழ்வு. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களிலும் மனிதப் பிறவி விழுமியது. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களிலும் மனிதப் பிறவி விழுமியது. அரிதை பெற்ற மனிதப் பிறவியை போற்றி பாதுகாப்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டும், நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முனைப்பான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு எடுத்து வருகிறது. அரிதாய் பெற்ற மனிதப் பிறவியை போற்றி பாதுகாப்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டும், நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முனைப்பான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு எடுத்து வருகிறது. அரசு மருத்துவமனைகளில் தரமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் காலத்தே நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே முதலாவதாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டு 2334 மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே முதலாவதாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டு 2334 மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்படுவதற்கு முன் 2027 மருத்துவர்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கடந்த 33 மாதங்களில் 4361 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகிறார்கள். இதேபோன்று 912 மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஏழை எளிய மக்கள் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் வரையும், சில குறிப்பிட்ட சிகிச்சை முறைகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரையும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 1291 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் 6,01,000 ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளது. இதில் அரசு மருத்துவமனைகள் மூலம் 460 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் 2,32,200 பேர் பயனடைந்துள்ளனர். நகர்ப்புற மக்களுக்கு இணையாக கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில், நகர்ப்புற மக்களுக்கு இணையாக கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் கிராமப்புறங்களில் உள்ள 58 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 42 ஆரம்ப சுகாதார மையங்களில் தாய் சேய் நல மையங்கள் 20 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. 42 ஆரம்ப சுகாதார மையங்களில் தாய் சேய் நல மையங்கள் 20 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. அவசர மகப்பேறு அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அந்தந்த மருத்துவமனைகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அவசர மகப்பேறு அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அந்தந்த மருத்துவமனைகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. இதுவன்றி 28 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 47 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. 28 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 47 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. 27 மாவட்ட மருத்துவமனைகளுக்கு சுமார் 13 கோடி ரூபாய் செலவில் புதிய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 27 மாவட்ட மருத்துவமனைகளுக்கு சுமார் 13 கோடி ரூபாய் செலவில் புதிய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மதுரை மற்றும் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவுகளை மேன்மைமிகு மையங்களாக மேம்படுத்த ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு உள்ளன. எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையின் தாய்சேய் நலப்பிரிவு மேம்படுத்தப்பட்டு உள்ளது. இது தவிர அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. 55 மருத்துவமனைகளில் மகப்பேறு தீவிர சிகிச்சை பிரிவுகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. கிராமப்புற மக்களுக்கான மருத்துவ வசதியை மேம்படுத்தும் வகையில் 100 கோடி ரூபாய் செலவில் 118 ஆரம்ப சுகாதார நிலையங்களை புதிதாக ஏற்படுத்தவும், 77 கோடி ரூபாய் செலவில் 64 ஆரம்ப சுகாதார நிலையங்களை 30 படுக்கை வசதிகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிராமப்புற மக்களுக்கான மருத்துவ வசதியை மேம்படுத்தும் வகையில் 100 கோடி ரூபாய் செலவில் 118 ஆரம்ப சுகாதார நிலையங்களை புதிதாக ஏற்படுத்தவும்,
77 கோடி ரூபாய் செலவில் 64 ஆரம்ப சுகாதார நிலையங்களை 30 படுக்கை வசதிகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கென டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கென டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்டு வந்த மகப்பேறு நிதி உதவி 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. மகப்பேறு நிதி உதவி 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தின் நிதி உதவி 3 கட்டங்களாக வழங்கப்படுகிறது. அதன் மூலம் கருவுற்ற தாய்மார்களின் உடல்நலம் பாதுகாக்கப்படுவதுடன் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி ஆகியவை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களின் உடல்நலம் பாதுகாக்கப்படுவதுடன் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி ஆகியவை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களில் மக்கள் நல்வாழ்விற்கு எடுக்கப்பட்ட முன்முயற்சிகள் காரணமாக தமிழகத்தின் நல்வாழ்வு குறியீடுகள் வளர்ச்சி அடைந்துள்ளன. புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் மக்கள் நல்வாழ்விற்கு எடுக்கப்பட்ட முன்முயற்சிகள் காரணமாக தமிழகத்தின் நல்வாழ்வு குறியீடுகள் வளர்ச்சி அடைந்துள்ளன.